பெரம்பலூரில் காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் டோல்கேட் வழியாக காரில் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் காவலர்களை தாக்கிவிட்டு சென்ற கும்பல் கடலூர் மாவட்டத்தில் காரை விட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயப்பன். அதாவது பெரம்பலூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மதுரையின் பிரபல ரவுடி காளி என்கிற வெள்ளைக்காளி, இவன் மீது 9 கொலை வழக்கு, 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதில் திண்டுக்கல் மத்திய சிறையிலிருந்து விசாரணைக்காக போலீசார் நேற்று புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். விசாரணை முடித்துவிட்டு காளி என்கிற வெள்ளைக்காளியை சென்னை புழல் சிறையில் அடைப்பதற்காக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போலீசாரின் வாகனத்தில் இன்று அழைத்து சென்றுள்ளனர். அப்போது மதியம் உணவு அருந்துவதற்காக பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை டோல் பிளாசா அருகே என்ற ஹோட்டலில் நிப்பாட்டி உணவு அருந்து சென்றுள்ளனர். அப்போது கார் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசியுள்ளனர். அதாவது இதில் 3 காவலர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர். இந்த காயமடைந்த காவலர்களுக்கு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நாட்டு வெடிகுண்டு வீசிய நபர்கள் காளி என்கிற வெள்ளைக்காளியை கொலை முயற்சி செய்ய நாட்டு வெடிகுண்டு வீசினார்களா அல்லது காளியின் ஆதரவாளர்கள் அப்பிக்க வைக்க இந்த நாட்டு வெடிகுண்டு வீசினரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த 2 கார்களில் வந்த மர்ம நபர்கள் பெரம்பலூர் அருகே உள்ள திருமாந்துறை டோல் பிளாசாவில் அந்த தடுப்புகளை தகர்த்தெறிந்து வேகமாக செல்லும் சிசிடிவி காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் அதில் 2 வாகனங்கள் சென்ற கார்களில் ஒரு வாகனம் கடலூர் மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை எழுத்தூர் அருகே நின்று கொண்டுள்ளது. அதனை தற்போது போலீசார் சோதனையிட்டு வருகின்றனர். அதில் நாட்டு வெடிகுண்டு, ஆயுதங்கள் உள்ளிட்டவை இருந்ததாக தகவல் சொல்கின்றனர். இது தொடர்பாக சம்பவ இடத்தை ஆய்வு செய்த திருச்சி சரக டிஐஜி பாலகிருஷ்ணன் இது தொடர்பாக 5 தனிப்படை அமைத்து தற்போது விசாரணை நடத்தி வருவதாக. மேலும் பட்டப்பகலில் உணவருந்த சென்ற போலீசாரின் மீது கொலைவெறிதல் தாக்குதல் நடத்திய கும்பலால் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். ஐயப்பன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன். Taste the Daily.